துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வரி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. இந்த உலகத்தில் பாருங்க, தண்ணியெல்லாம் அடிக்கிறவங்க அப்படியே அதில் அடித்த பிறகு பார்த்துங்க வேற ஆள் மாதிரி மாறிடுவாங்க. அப்படி சொல்லலை, நீங்கள் இந்த மாதிரி ஆவியில் நிரம்புங்க. ஆவியில் நிரம்பும் போது உங்களுடைய மாம்சம் அப்படியே ஜீரோவாகி நீங்கள் ஸ்பிரிட்டில் அப்படியே தேவனை போல வெளிப்படுவீங்க. வேற ஆள் மாதிரி மாறுவாங்க. உங்களுடைய எல்லா மனக்கண்கள் திறக்கப்பட்டு எல்லா தேவனுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும். அந்த லெவலுக்கு ஃபில் ஆகுங்க. எப்படி குடிகாரன் மொத்தமாக பிடிச்சா வேற ஆள் மாதிரி மாறிடணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஆவியில் நிரம்புங்க. இது நல்ல விதமான குடி தானே, இது நல்ல விதமான நிரம்புதல் தானே. அப்படியாக தேவன் உங்களுக்குள்ள அப்படியே இறங்கட்டும். நீங்கள் அவர் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அப்படியே நிரப்பப்படுங்கள். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, முழுமையாக மூழ்கடிங்க. நீச்சலாலம் கொண்டு செல்லும்படி நினைந்து செய்யுங்கன்னு சொல்றது போல. பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையிலே பாதைக்கு வெளிச்சம் கால்களுக்கு தீபம் நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திலே இந்த பொழுதை நீங்கள் இன்னும் அதிகமாக பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தை வர 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 அதை கேட்க கேட்க உங்களுடைய உள்ளான ஆவி மனிதன் பலப்படுறான். ஏன்னா உள்ளான ஆவி மனிதனுடைய பலத்தை வைத்து தான் உங்களுடைய ஆசீர்வாதம். ஏன்னா பிசாசு பாருங்க, அவன் ஆவியாக இருக்கிறான். உங்களுக்குள்ள உள்ளான ஆவி மனிதனுடைய பலத்தை அவன் அறிந்திருக்கிறான். அதை வைத்து தான் பாருங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ தூரம் அவங்க மோதலான்னு பார்க்குறான் பாருங்கள். அதனால தான் தேவன் சொல்கிறார், எப்பொழுதும் விழித்திரு, எப்பொழுதும் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த உள்ளான மனிதன் பலப்படுறதுக்கு என்னங்க பண்ணணும்னா, இந்த ஆவிக்குரிய போஜனமாகிய இந்த வார்த்தை, ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதை நம்ம எடுத்து மெடிடேட் பண்ணும் பொழுது இதில் நம்ம ஒவ்வொரு நாளும் பலப்படலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை வைத்து பார்த்து வருகிறோம். 14-15 நம்ம வாசிக்கலாம். அதுக்கு முன்பாக இது எதை குறித்து சொல்லப்படுகிறதுனா, நம்ம எதற்காக முக்கியமாக ஜெபிக்கணும்னு பவுல் இந்த இடத்துல அழகாக காமிக்கிறார். ஆக்சுவலாக எபேசியர் 1 அவர் காமிக்கிறார் மனக்கண்கள் திறக்கப்பட. இந்த இடத்துல நம்ம உள்ளான ஆவி மனிதனை வல்லமையை பலப்பட, அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரத்தை அறிந்து கொள்ள எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்கிறார். இங்கே பாருங்க 15 நான் பரலோகத்திலும் உலகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனா இருக்கிறேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்டே என்ன சொல்றாரு? நீங்கள் அவருடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவ இருதயங்கள் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்கள் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்று அறிந்து கொண்டு அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் எல்லாத்திலையும் வல்லவர்களாக தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படுவார். தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரக மாட்டோம். அவருடைய ரிச்னஸ்க்கு ஏற்றபடி உங்களுக்கு இந்த இதெல்லாம் சந்திக்கப்படட்டும்னு சொல்லி வேண்டிக் கொள்றேன்டாரு. இது எவ்வளோ அருமையான ப்ரேயர். இது ஃபஸ்ட்டு அவருடைய ஆவியில் நீங்கள் எப்படி பலப்படணும்? அவருடைய ஆவியினாலே உங்களுடைய உள்ளான மனுஷன், உங்களுடைய இன்னர் மேன் நீங்கள் அதில் ஸ்ட்ரென்தன் ஆகணும். வெளியில் பார்க்குறதுக்கு நம்ம ஆல்ரெடி பெரிய உருவமாக இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், பெரிய அளவிற்கு வெளிப்பாடுகள் நிறையாதவனாக இருக்கலாம், தேவனோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது, ஆவியனோட உறவாடாதது, அவர் வரங்களுக்கு இடையில நிரப்பப்படாதது, அவரை பற்றி அறிவில்லாத வாழ்க்கை, உறவு இல்லாத வாழ்க்கை, இப்படிலாம் இருக்கும்போது பிசாசு ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவான் பாருங்கள். அதுக்கடுத்து என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு தான் பலப்படணும். கர்த்தரும் ஒரு சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், போராயுதங்களை அணிந்து கொள்ளுங்கள். இது எல்லாம் பலப்படுறதுக்காக தேவன் நிறைய விஷயங்கள் வைத்திருக்கிறாரு. எல்லாத்துலேயும் நம்ம பலமாக இருந்தோன்னா ஒரே கல்லில் தாவீது கொலையத்தை அடித்த மாதிரி நீங்கள் அடிக்கலாம். ஏன்னா தாவீது வெளியில் பார்க்குறதுக்கு சின்ன உருவமாக தெரியுது, ஆனால் அவனுடைய இன்னர் மேன் வல்லமையாய் பலப்பட்டிருக்கிறான். அப்படியாக நம்ம ஒவ்வொருவரும் பலப்படணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலேயே அவங்க அவ்வளோ பலமாக செஞ்சுருந்தாங்கன்னா, இன்றைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்ய வந்து விட்டார். அப்போயாவது வந்துட்டு போயிட்டு இருந்தாரு. இன்றைக்கு பெர்மனண்டாக நமக்குள்ளே செட்டில் ஆகிட்டார். அப்போ நம்ம எவ்வளோ தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், எவ்வளோ தூரம் பெரிய காரியங்களை மகத்தான காரியங்களை செய்ய முடியும் இல்லையா? சகரியால வசனம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே ஆகும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையே ஆவியானவர் துணை கொண்டு அந்த ஆவியினுடைய வல்லமையில எல்லாற்றையும் முடிக்கக்கூடிய வாழ்க்கை தான். அதை நம்ம விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக மாம்சத்திலே செயல்பட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஜோப் பண்ணிட்டு அவ்வளோ முடிஞ்சிருச்சு, ஆண்டவரே பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு அப்படி எல்லாம் செஞ்சுட்டு அவரை ஏதோ சும்மா ஒரு பேருக்கு ஒன்று கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டா அது சரியா இல்லை. அவருடைய சித்தம் முழுமையாக நடக்க, அவருடைய ஆவி நம்மில் முழுமையாக நிரம்ப, நாம் அவராக மாற விட்டு கொடுக்கும்போது அங்கே வெற்றி, அங்கே ஜீவன், அங்கே சமாதானம், அங்கே சந்தோஷமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை.
என்றால் நம்ம இந்த காணப்படாத உலகத்திலிருந்து தான் இந்த காணப்படுகிற இந்த உலகம் வந்துச்சு. அப்போ இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரும்போது தான் இங்கே இந்த காணப்படுகிற இந்த உலகத்தில் அதை கொண்டு வர முடியும். நம்ம 24/7 அப்படியே ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுக்கிட்டு, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டு ஓன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ஹார்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இருந்து முடிச்சுட்டு போனாங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்க சொல்லலை. முழு இருதயத்தோடு அவரோட உட்காந்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் பேசுகிறது நீங்கள் கேட்டு, அவர் வார்த்தை உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லுது அதை நல்லா நம்பி விசுவாசத்தை அறிக்கை செய்து நல்லா கொஞ்சம் நேரம் அன்னிப்பாச பேசி 4 பேருக்கு ஆண்டவருடைய அன்பை ஷேர் பண்ணி ஆண்டவரை பற்றி சொல்லி இப்படியாக நீ உறவில் இருக்கும்போது நீங்கள் பலப்படுவது உறுதி. எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் தேவன் அதை சாதனைகளாக மாற்றுவார்னு சொல்லி போராயுதங்களை எடுத்துக்கொண்டு ஜெயித்தார். கண்டிப்பாக அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது. இப்படியாக நீங்கள் பலப்படலாம். இதெல்லாம் செய்யாமல் சும்மா பேருக்குன்னு ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு அப்புறம் என்னங்க ஆண்டவர் செய்யலைன்னா ஒரு யூஸ் இல்லை. செய்து பாருங்கள், நீங்கள் பெரிய பெரிய கோலியாத்துகளை முறியடிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதற்காக பேசி கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, நியாயாதிபதிகள் புக்கில் வந்து சிம்சோன் அப்படின்னு ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். சிம்சோன்னால அப்படி பலசாலி மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் சில இடங்களில் சொல்கிறாங்க அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான உருவம் தான், ஆனால் ஆவியானவரோட பலத்தில் தான் அப்படி பலவான அந்த நேரத்தில் மாறுறாரு. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ டெம்பரவரி வந்துட்டு போகிறதா. அவர் அனாய்ட் பண்ணப்பட்ட அவருக்கு ஸ்பெஷல் அனாய்ட்டிங் கொடுத்துருந்தாரு. அவருடைய முடியை வெட்டக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருந்தது. ஆனால் கரெக்டாக போய் பெலிஸ்தீஸ்ரீட்ட போய் அவர் ஏமாறுறாரு. அதனால தான் பாருங்கள், ஆவியின் கனிகளில் முக்கியமான ஒன்று இச்சையடக்கம். இந்த ஆவியின் கனி இல்லாமல், ஆவியினுடைய வரங்கள்லாம் இல்லாமல் நம்ம நிறைய வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதனால தான் பாருங்கள் சிம்சோன் இப்படி போய் விழுந்தார். ஆனால் ஆவியான ஒரு முறை அவரை நிரப்பும் போது எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்? ஏன்னா பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, ஆவினால் ஆகணும். எப்படிங்க வெறும் ஆவினால் ஆகும் அப்படின்னா பாருங்க, 14ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் 6:5 பார்த்தீங்கன்னா, சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவருக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், எப்படி இறங்குச்சு? பலமாய். நம்ம எப்படி பலப்படணும்னு பவுல் ஜெபம் பண்ணாரு? வல்லமையாய் பலப்படணும் அவருடைய ஆவியில. இப்படி இங்கே சிம்சோன் மேலே இறங்கினால அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தோம். ஒன்றுமே அவன் கையில் இல்லை. ஜஸ்ட் அப்படி போயிட்டே இருக்காங்க. பாலசிங்கங்கிறது பவர்ஃபுல், ரொம்ப ஆக்ரோஷமான ஒன்று வருது. அதை கையில் ஒன்றும் இல்லை, அடிக்கிறதுக்கு கம்போ கட்டையோ எதுவும் இல்லை, கத்தியும் இல்லை. ஆனால் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகவனுக்கு அறிவிக்கவில்லை. அவ்வளோ பெரிய பாலசிங்கம் வருது. ஆவியானவர் வல்லமையாய் நிரப்புறாரு. அந்த பலத்தில் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான அனிமலை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுறது போல கிழிச்சு போடுறாரு. எவ்வளவு லேசான காரியமாக தேவன் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஏன் பலப்படணும்னா, இப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எதிர்த்து வந்தாலும் சரி, அது மனிதனாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், இந்த தேவைகளாக இருக்கலாம், அதை ஈஸி அண்ட் லைட்டாக நீங்கள் தோற்கடித்து தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். தேவன் உங்களுக்கு மகிமைப்படுவார். எப்போ? கர்த்தருடைய ஆவி பலமாக இறங்கும்போது. ஹல்லேலூயா. ஆவியானவர் வேற யாரும் இல்லை, அவர் தேவனே. அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், முடியாத சாத்தியமாகும். அவர் விடுதலை தருகின்றவர், ஆலோசனை கர்த்தர். அவர் நமக்கு இப்போ இருக்கிற ஒரு பெஸ்ட் ஹெல்ப்பராக இருக்கார். ஹெவன்லேருந்து அனுப்பப்பட்ட இந்த ஆவின் நமக்குள்ளே வரும்படி தான் இயேசு சிலுவையிலே மரித்தாரும் ஒரு வருஷம் இருக்குங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ஆசீர்வாதம் மட்டும், இந்த வேர்ல்டியான பிளெஸிங்ஸை மட்டும் நினைக்காதீங்க. ஸ்பிரிட்டில் நம்ம இவ்வளோ தூரம் பிளஸ் பண்ணப்பட்டிருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. அதில் பலப்படுங்க. தேவனே உங்களுக்குள்ளே இருந்து செயல்பட்டால் எப்படி இருக்குங்கிறது இந்த உலகம் காணும், அப்படி நீங்கள் இருக்கும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 14:6. அதுக்கடுத்து 19 பாருங்க. அதே 14 கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அதை மாற்று வஸ்திரங்களாக கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதெல்லாம் முன்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பவும் பாருங்கள், அவன் டென்ஷனாகி சில விஷயங்களை செய்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் ஆவியானவர் அவன் மேலே இறங்கினதுனால ஒரே நேரத்தில் 30 பேரை கொண்டு அவங்க ட்ரெஸ்ஸு கொண்டு உறிஞ்சிடறான். பாருங்கள், பயங்கரமான வல்லமை. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் தேவன் அப்படியே அமைதியாக இருப்பார், அவர் வந்து பச்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாருங்கிறது மறந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் பாருங்கள், இளைஞர் ஏற்படுந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் கர்த்தர் புது பலன் அடைவார்கள். ஏன்? இதோ பூமியின் கடையாந்தரங்கள் சிருஷ்டித்து நான் இலைப்படுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, இது அறியாயும் நீ கேட்டதில்லையோ என்று சொல்றார். அப்பேற்பட்ட ஆவியானவர் அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள வருதுங்க. எல்லாத்துக்கும் மேல இயேசுவை, இந்த உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் சுமந்த இயேசுவை
அங்கேருந்து லிஃப்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு, உன்னதங்களில் அவரோட கூட உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான வல்லமை வெளிப்படுது. எபேசியரில் 1ஆம் அதிகாரத்தில் 19, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி இடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே, இப்போ அந்த வல்லமைப்படியே உங்களுக்குள்ள இருக்காரு, அவர் செயல்படுறாரு. விசுவாசிக்க நம்மிடத்தில் காண்பிக்க உங்களுடைய வல்லமையின் மகாமீனான மகத்துவம் இதெல்லாம் இந்த அறிகிற அறிவு வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே அதில் அப்படியே ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மனக்கண்கள் அப்படியே திறக்கப்பட ஓ, நான் இவ்வளோ பெரிய அளவிற்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், தேவன் எனக்கு இவ்வளோ வச்சிருக்காரா, நான் இவ்வளோ பெரிய அளவிற்கு பலவானா. இந்த அறிவு வளர வளர உள்ளான ஆவி மனிதன் அப்படியே அதில் பலப்பட ஆரம்பிச்சிருவான். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருவான். அப்படியாக இருக்கலே எக்ஸ்ட்ரீமான அப்பேற்பட்ட உயிர்த்தெழுதலின் ஆவியானவரோட வல்லமையே உங்களுக்குள்ள இருக்கு. சிம்சோனை விட எவ்வளோ நம்ம செய்ய முடியும். அப்படியெல்லாம் அறிந்து கொள்ள உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்றாரு. சரி, இதுக்கு அடுத்து சிம்சோனில் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 15 அதே இதில் 14, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தியருக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதுனால் மறுபடியும் பெலிஸ்தியர்கள் எதிர்த்து வர்றாங்க. அப்போ கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்குச்சு. அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிர்கள், அந்த பெண்ணை வச்சு ஏமாத்திட்டாங்க, முடியை வெட்டிட்டாங்க. இப்போ கட்டி அவனை கொல்றதுக்கு ரொம்ப டீசிங் நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ கயிறெல்லாம் கட்டி போட்டு அவனை இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஆவி பயங்கரமாக கர்த்தருடைய ஆவி இறங்குது. அப்படியே கயிறுலாம் சாதாரண கயிறாக கட்டியிருப்பாங்க, அவ்வளோ பெரிய அளவு இருக்காங்க கெட்டி. அங்கே நடந்துட்டுருக்க கேலி கிண்டெல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிட்டு. ஒரு நிமிஷத்தில் ஒரு நெருப்பு பட்டுச்சுன்னா நூல் எப்படி போகும், அப்படியாக அவ்வளோ பெரிய கயிர்கள் என்னாச்சு, அருந்து போயிட்டு. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். சிம்பிளாங்க, ஒரே ஒரு கழுதனுடைய தாடையெல்லாம் அப்படி ஜஸ்ட் கிடக்குது ஓரமாக குப்பை மாதிரி, அதை எடுத்து 1000 பேர். யோசிச்சு பாருங்க, நம்மளால யோசிக்கவே முடியல. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அப்படி ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, இன்றைக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரையுமே அழிச்சு போடுறான். அவன் தேவன்கிட்ட கேட்குறான் மறுபடியும். அவர் கிருபையாக பாருங்கள், அவனுடைய முடி வளருது. தேவன்கிட்ட கிருபை இன்றைக்கி மாறாதது இல்லையா? அதுக்கடுத்து அவன் உணர்ந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் அழிச்சு போடணும்னு சொல்லி அந்த பில்டிங்கினுடைய பேஸ்கில் தான் அவங்க தூண்கள் வச்சு அந்த தூணில் தான் கட்டி போட்டிருக்காங்க. அந்த மொத்த தூண்களையும் மாட்டி எல்லாரையும் அழித்து அவனும் இறக்குறான். இது அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவனுடைய எண்ணங்கள் அப்படி இருந்ததுனால அப்படி முடிந்தது. ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் அவனை விற்கப்படவில்லை. இப்படியாக தேவாவியனர் உங்கள் மேலும் பலமாக இருக்கும்போது உங்களுக்கு எதிர்த்து வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தூளாக்க உங்களால் முடியும். ஆவியானவர் வந்தால் இப்படியாக மாற்றங்கள் வருங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால தான் பாருங்கள் 1 கொரிந்தியர் 16:13, 1 கொரிந்தியரில் 16:13 பாருங்க, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். எப்பயுமே பெரிய ஆள் மாதிரி, எப்பயுமே அலாட்டாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, பிரேவாக இருங்க, பெரிய ஆள் மாதிரி இருங்க. இல்லைன்னா சின்ன பிள்ளை மாதிரி இருந்தால் ஈஸியாக பிசாது ஏமாத்திடுவான். வஞ்சிக்கப்படாத, இடம் கொடாதீங்க, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க, தெளிந்த புத்தியில இருங்க என்று வேதம் அடிக்கடி நமக்கு சொல்லுது. ஏன்னா சிம்சோன் பார்த்தீங்களா, ஈஸியாக டெம்ட் ஆகி விழுந்துட்டான் இல்லையா? எந்த விதத்திலும் அப்படி ஆகாமல் இருக்க தான் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள என்னைக்கும் பேசி கொண்டு அந்த உறவாடி கொண்டு அந்த உறவில் நிலைத்திருப்பது நம்ம முக்கியம். கொலோசியர் 1:11 கூட ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 1:11 அதுலேயும் அழகாக இருக்கும் பாருங்கள். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும். சரிங்களா? எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பவுல் மோஸ்ட்லி இப்படி தான் ஜெபிக்கிறார். எல்லா வல்லமையும் நீங்கள் பலப்படணும், 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 பலப்படணும். உங்களுடைய ஸ்பிரிட் மேன் அப்படி பலப்படணும், தேவனை போல் நீங்கள் மாறணும். அதுக்காக தான் எப்போதுமே என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஜெபித்து கொண்டே இருக்கிறாருங்கிறதுல எந்த விதமான மாற்றமுமே இல்லை. அதே போல் பாருங்கள், எபேசியரில் பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து நம்ம எவ்வளவு தூரம் வேண்டிக் கொண்டாலும் இன்னும் அதிகமாக நமக்கு பதில் தருகிற தேவன் நம் தேவன். அவர் எவ்வளோ தூரம் வல்லமையாக நமக்குள்ளே இறங்கியிருக்காருன்னா, ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை இப்போ நமக்குள்ளே அந்த ஸ்பிரிட் நமக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னேன். சாவுக்கு எதுவான சரீரங்களுக்குள்ள உயிர்ப்பிக்க வல்லமையான ஆவியானவர்னு சொன்னேன். அதே இதில் பார்த்திங்கன்னா 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைப்படி நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறவர். நீங்கள் இப்போ கூட ஆண்டவரே நான் இவ்வளோ தூரம் பலப்படணும்னு விரும்புனீங்களா, நீங்கள் எதை கேட்டாலும் அதை விட அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அதை நிறைவாக்கி அவருக்கு மகிமை உண்டாக செய்வார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை.
அப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன். அதே எபேசியரில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் 18 பாருங்க, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. இந்த உலகத்தில் பாருங்க, தண்ணியெலாம் அடிக்கிறவங்க அப்படியே அதில் அடித்த பிறகு பார்த்துங்க வேற ஆள் மாதிரி மாறிடுவாங்க. அப்படி சொல்லலை, நீங்கள் இந்த மாதிரி ஆவியில் நிரம்புங்க. ஆவியில் நிரம்பும் போது உங்களுடைய மாம்சம் அப்படியே ஜீரோவாகி நீங்கள் ஸ்பிரிட்டில் அப்படியே தேவனை போல வெளிப்படுவீங்க, வேற ஆள் மாதிரி மாறுவாங்க. உங்களுடைய எல்லா மனக்கண்கள் திறக்கப்பட்டு எல்லா தேவனுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும். அந்த லெவலுக்கு ஃபுல்லாகுங்க. எப்படி குடிகாரன் மொத்தமாக குடித்தா வேற ஆள் மாதிரி மாறிடணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஆவியில் நிரம்புங்க. இது நல்ல விதமான குடி தானே, இது நல்ல விதமான நிரம்புதல் தானே. அப்படியாக தேவன் உங்களுக்குள்ள அப்படியே இறங்கட்டும். நீங்கள் அவர் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அப்படியே நிரப்பப்படுங்கள். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, முழுமையாக மூழ்கடிங்க. நீச்சலாலம் கொண்டு செல்லும்படி நினைந்து செய்யுங்கன்னு சொல்றது போல அப்படியாக நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனுக்குள்ள பலப்படுங்க என்று இங்கே வசனம் சொல்கிறது. 5:18. இது மாதிரி ஏகப்பட்ட வசனங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். புறம்பான மனிதனை நம்ம அநேக கான்சன்ட்ரேட் பண்ணோம். நம்மளுடைய ஹெல்த்து அதெல்லாம் நல்லது தான். ஆனால் எல்லாத்துக்குமே நம்மளுடைய இன்னர் மேன் அதுதான் பாருங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே அவனுடைய இருதயம், அங்கே தான் ஜீவ தண்ணீர் தேவன் வச்சிருக்கிறாரு. அங்கே தான் பாருங்க ஜீவ தண்ணீர் புரண்டு ஓடுகிறது. அந்த ஜீவ தண்ணீர் புரண்டு ஓடுற இருதயமா அந்த உள்ளான ஆவி மனித இருதயம் இருக்கிறனால தான் எல்லா காரணம் காத்துக்கொள் என்று சொல்றாரு. நீங்கள் ஆவியில் பலப்பட்ட ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மாம்சம் பலப்படும். இந்த அறிவில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. 2 கொரிந்தியர் 4:16-18 ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4:16-18. ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும். அதாவது அப்போஸ்தலர்கள் எவ்வளோ பர்சிக்யூஷன் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் அனுபவிக்கிறாங்க. ஆனால் அதன் நிமித்தம் அவங்க எவ்வளோ எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் அவங்க கொஞ்சம் கூட சோர்ந்து போகலை. எப்படிங்க அவங்களால அப்படி இருக்க முடிஞ்சிச்சு? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படுறாங்க, அதனால அவங்களால நிற்க முடிஞ்சிச்சு. அதான் சொல்றாங்க, புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவையில காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று இங்கே கிளியரா சொல்றாரு. இதைத்தான் இங்க நமக்கு தேவனும் சொல்றாரு. உன்னுடைய உள்ளான மனிதன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாரு. இந்த உள்ளான மனிதன் ஸ்ட்ரென்த்தாக இருந்தார்னா அப்போஸ்தலர்களை போல உலகத்தில் நீங்கள் கலக்கிறவர்களாக இருப்பீங்க. பழைய ஏற்பாட்டிலே சரி புதிய ஏற்பாட்டிலே சரி எப்படி எல்லா தேவ மனிதர்களும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக தேவனுக்காக வாழ்ந்தாங்க. உள்ளான மனிதன் பல. அது இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் பெர்மனன்ட் அவரே நமக்குள்ளே கூடிக்கொண்டு இருக்கிறார். நமக்குள்ள ஆவி என்னும் அச்சாரத்தை அவித்து அவர் நமக்குள்ள அசைக்க முடியாதவராக இருக்கிறார். ஒரு நாள் நம்ம விட்டு எடுபடாத நல்ல பங்காக இருக்கிறார். அப்படிப்பட்டவரை நம்ம பெற்றிருக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும், இன்னும் அதிகமாக இந்த உலகத்தில் இவ்வளவு நாள் செய்யப்படாத அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தேவனுக்கு மகிமையாக செய்யும்படி இருக்க வேண்டும் அல்லவா? உங்கள் வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம், தேவனுக்கு மகிமை. இப்படியாக வாழ்வாழ நீங்கள் பலப்பட தேவன் தாமே இந்த மெசேஜ் மூலமாக உங்களோட பேசுகிறார் நான் விசுவாசிக்கிறேன். இப்போ இன்றையிலிருந்து என்ன பண்ணுங்கள், தேவனோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலப்படுறது ரொம்ப முக்கியம். அவியானவர் எவ்வளோ முக்கியம், அவியானவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம், தேவனோட வார்த்தையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம், தேவனோட பேசுவது, உறவாடுவது, அந்நிய பாஷை பேசுவது, வரங்கள் கனிகள் எல்லாம் அப்படி நிரப்பப்படுவது எவ்வளோ முக்கியம். இதெல்லாம் அறிங்க. ஏன்னா நம்ம சில நேரங்களில் வரங்கள் இருந்துட்டு கனிகளை மிஸ் பண்ணிடுவோம். கனிகள், பிரதான கனி அன்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோட்டை விட்டுருவோம். அதுக்கடுத்து தான் பாருங்கள் கனிகள் எல்லாம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தெய்வ நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கெல்லாம் வருது. இப்படி எல்லாத்துலேயும் நீங்கள் கரெக்டாக இருந்து பலப்பட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிசாசாக இருந்தாலும், பாதாளம் எதிர்த்து வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் நாசமோசமாக இருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் ஓடி போகும்ல, எந்த சந்தேகமே இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஜெயித்த அவருடைய குமாரனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவரை போல நீங்கள் அப்படியே மாறுறீங்க. அப்போ இயேசுக்கு முன்னாடி இருந்தால் அந்த பிரச்சனை எப்படி அப்படி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி வந்துடும். அப்படியாக நீங்கள் பலப்படுங்கள். தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். சோதரமப்பா, ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்தில் என்னோட இணைந்து இந்த மெசேஜை கேட்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கே விட்டு கொடுக்கட்டும். இன்னும் அதிகமாக ஆண்டவரே உங்களிடத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும். அதிகமாக ஆண்டவரே கர்த்தருக்குள் எவ்வளோ பெரியவர்கள் அறியட்டும். வாயை திறந்து வார்த்தைகளை அறிக்கை செய்யட்டும். அந்நிய பாஷை பேசட்டும். அநேகருக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை எடுத்து சொல்லட்டும். உங்களுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரத்தை அணிந்து கொள்ளட்டும். மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அப்பா, ஓ உமக்கு சாட்சியாக நிறுத்துங்க. இயேசு நாமத்திலே ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களை மறவாதே. ஆமென். என்னுடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்.